நேற்றுக்கு தெருவில் ஒரு சின்ன பையன் பந்து தூக்கி போட்டு மேலே வானத்தில் தூக்கி போட்டு அதை கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டு இருந்தான். ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அந்த மொத்த விளையாட்டுலேயும் கம்ப்ளீட்டாக அவனை ஈடுபடுத்தி விளையாடிட்டு இருந்தான். பாலை தூக்கி மேலே தூக்கி ஹைட்டில் போட்டான். அது அப்படியே அவன் கண்ணு முழுக்க அந்த பால் மேலேயே இருந்தது. அது அப்படியே மேலே மேலே போச்சு. அப்புறம் அது கீழே வந்தோடனே அது அவனுடைய சின்ன கைகளில் அதை பிடிச்சி அதை சிரிச்சுக்கிட்டே திருப்பி அதை மேலே தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தான். இதை பார்க்கும்போது எனக்கு வாழ்க்கையுடைய உண்மை, ஒரு தத்துவமே எனக்கு அழகாக புரிஞ்சுது. யோசிச்சு பாருங்களேன், உங்கள் கையில் ஒரு பந்து இருக்குது, அதை நீங்கள் மேலே தூக்கி போடுறீங்க. பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட, ஒரு எனர்ஜியோட, ஒரு ஒரு சந்தோஷத்தோட, ஒரு உற்சாகத்தோட மேலே தூக்கி போடும்போது ஒரு பயங்கரமான ஒரு புஷ் இருக்குது. அந்த பால் மேலே மேலே எழும்பிக்கிட்டே போகுது வானத்தில். அது நினச்சிக்குது என்னை யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு. வானத்தை தூக்கி மேலே ஸ்கை வரைக்கும் போயிடுவேன் அப்படின்னு நினப்போடு தான் அந்த பந்து மேலே போகுது. ஆனால் அந்த பந்துக்கு தெரியல, அந்த கையிலேருந்து அந்த பந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு புவியீர்ப்பு சக்தி, அதுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அதை பிடிச்சி கீழே இறக்கிக்கிட்டு இருக்குன்னு. அது ஒரு லெவல் போனதுக்கு அப்புறமா தான் புவியீர்ப்பு சக்தி ஆரம்பிக்குது. ஒரு லெவல் மேலே போனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அந்த புவியீர்ப்பு சக்தி மேலோங்கிறதுனால அது கீழே வந்துடுது. ஐ திங்க் இந்த விஷயந்தான் லைஃப்லேயும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக ஆனந்தமாக போயிட்டே இருக்கும்போது, அதாவது நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம், நம்ம மேலே அளவு கடந்த அன்பு நிறைய பேர் வைக்கிறாங்க, எல்லாரும் மதிக்கிறாங்க, எல்லாம் நல்லபடியாக வாழ்க்கை மேலே போய்கிட்டே இருக்குன்னு நம்ம நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் நமக்கே தெரியாமல் சைலண்ட்டாக பேக்ரவுண்டில் ஒரு புவியீர்ப்பு சக்தி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது நம்மளை கீழே இறக்கிறதுக்கு. ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம், ஐயோ ஏன் கீழே இறங்கிட்டோன்னா அதுக்கு நம்ம பனிஷ்மெண்ட்டோ அப்படின்னு. அது பனிஷ்மெண்ட் கிடையாது, அது ஒரு பேலன்ஸு. ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோ ஹைட்டு போனாலும் திருப்பி கிரவுண்டுக்கு வந்து தான் ஆகணும். ஒரு வெற்றியும் கடைசியில் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகும், ஸ்டில் ஆகும். ஓகே, அது அதாவது ஒரு பிரைட்டான ஒரு ஆஃப்டர்நூனு அப்படியே அந்த பிரைட்டாகவே மதியம் வெயில் இருக்காதுல்ல, அது சாயங்கால வெயிலை சந்திச்சு தானே ஆகணும். அதே மாதிரி தாங்க நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, இந்த வாழ்க்கையில் கீழே வர்றதுன்றது ஒரு ஃபெயிலியர்னு நினச்சிக்கிறாங்க. அது ஃபெயிலியர் கிடையாது, அது வந்து ஒரு அழகான ஒரு நேச்சுரல் ரிதம்னு சொல்லலாம். அப் அண்ட் டவுன் ரிதம், யூனிவர்ஸோடைய அந்த இயற்கையோடைய ஒரு சைக்கிள், ஒரு ரிதம். லைக் எப்படி டே இருக்குது, நைட் இருக்குது, பிறந்தால் இறக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது, மூச்சை உள்ளே இழுத்தா வெளில விட்டாகணும். அந்த மாதிரி உலகத்தில் எதையுமே எந்த விஷயமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறது இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் பாருங்கள், எல்லாமே ஒரு பர்டிகுலர் டான்ஸில் இருக்குது. அப்பு டவுனு, ரைஸு ஃபாலு, விரிதல் சுருங்குதல், இது எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ அந்த கிராவிட்டி, அந்த புவியீர்ப்பு சக்தி வந்து இந்த பால் மேலே ஒரு வெறுப்புனால அது பண்ணலை. அது வந்து அந்த பந்தை வந்து அதை பனிஷ் பண்ணி அதை எப்படியாவது ஸ்லோ பண்ணணுன்ற எண்ணத்தோடு பண்ணல. நம்ம வாழ்க்கையில் பிஸ்னஸ் குறையுது, கெரியர் க்ரோத் ஆகலை, ரிலேஷன்ஷிப் ரொம்ப அமைதியாக இருக்குது, ஒரு சுறுசுறுப்பாகவே இல்லை உடம்பு அப்படின்னா அது பனிஷ்மெண்ட் கிடையாது. அது வந்து ஒரு பாஸு, நடுவில் ஒரு ஸ்டாப்பு, குட்டியாக ஒரு பிரேக்கு, அவ்வளோதான். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த வாழ்க்கைன்ற ஒரு சைக்கிளோடைய ஒரு ஃபேஸ்க்குள்ளே வர முடியும், ரிட்டர்ன் ஃபேஸ்க்கு வர முடியும். யோசிச்சு பாருங்களேன், அந்த பால் மேலே போகும்போது அதுக்கு பேசக்கூடிய, சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கான் அந்த பந்துக்கு. அது மேலே போகும்போது அது அப்படியே பெருமைப்பட்டுக்குதான், பாரு நான் எவ்வளோ ஹைட்டு போயிட்டேன் பார்த்தியா, நான் இந்த ஹைட்லேயே தான் நான் வாழ்க்கை முழுக்க இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பந்து நினைக்குதான். அப்போது அந்த புவியீர்ப்பு சக்தி அந்த பந்துக்கிட்ட சொல்லுதான், கண்ணா நீ திரும்பி வீட்டுக்கு வந்து தான்டா ஆகணும். அப்போது பந்து திரும்பி கீழே வரும்போது, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே, நான் ஏன் எல்லாத்தையும் தோத்துட்டேன், நான் ஏன் எல்லாத்தையும் எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அது புலம்ப ஆரம்பிச்சதுன்னா அந்த வாழ்க்கைன்ற அழகான ஒரு பயணத்தோடைய இனிமையை அது மிஸ் பண்ணிடுது. ஏன்னா அந்த 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 ஃபால், அந்த கீழே உழறதுன்றது ஒரு எண்டு கிடையாது. அது வந்து அடுத்த உயரத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தான் நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் அந்த பையன் பந்தை பிடிச்சவனே அவன் என்ன பண்ணான், திருப்பி தானே மேலே போட்டான். அதே தான் வாழ்க்கையில் கீழே ஊந்தோமா, அடுத்த நிமிஷம் வந்து ஐயோ கீழே ஊண்டமேன்னு கவலைப்படக்கூடாது. டக்குன்னு எழுந்து நின்று அடுத்த தடவை தூக்கி போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸோட, இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைரக்ஷனில். மேபி அது ஜாஸ்தி ஹைட்டில் போகலாம், இல்லை நல்லா ஸ்ட்ரைட்டாகவே போகலாம், இல்லைன்னா புது டைரக்ஷனில் கூட போகலாம்ல. அப்படி தான் லைஃப் வேலை செய்யுது.
அதனால் கீழே விழுந்துட்டோமே அப்படின்ற ஒரு அந்த கவலையில் ஐயோ மன உளைச்சல் ஆகக்கூடாது, பிஸ்னஸ் லாஸ் ஆகி போச்சே, என்னுடைய நெருங்கிய அன்போடு இருக்கவங்க என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே நமக்கு ஒரு புதிய மசிலை உருவாக்குது, ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்குது, ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது, விஸ்டமை கொடுக்குது, ஞானத்தை கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அது உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. எதையை வேணால் என்னால் சாதிக்க முடியும் அடுத்த தடவை நான் மேலே எழுந்துக்கும் போது அப்படின்னு. அதனால் கீழே விழும்போது அந்த புவியீர்ப்பு சக்தியை குறை சொல்லாதீங்க, அதை சபிக்காதீங்க, அதுக்கு பதிலாக அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்சி கீழே எடுத்துகிட்டு வருது அப்படின்னா நீங்கள் அடுத்த தடவை மேலே உயர்றதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு வருது. ஆனால் அதற்கு நன்றி உணர்வு. அது மக்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்களை பிடிச்சி கீழே தள்ளுறாங்களா, ஏமாத்துறாங்களா, நன்றி சொல்லுங்கள். ஏன்னா உங்களை அவங்க தயார்படுத்துகிறாங்க அடுத்த த்ரோக்கு. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு உலகம் சொல்லி கொடுக்குது. உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. சுற்றி பாருங்கள், உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க எல்லா செடி கொடி மரம் எல்லாம் சுற்றி பாருங்கள். எல்லாமே ஒரு அந்த அந்த இலையை கீழே போடுதா இல்லையா? நல்லா பச்சை கலரில் இலை வரும், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இலை காஞ்சி கீழே விழும். அதே தான் பூவும். ஒரு அலை கரைக்கு வந்ததுன்னா திரும்பி போய் தான் ஆகணும். அதே மாதிரி தான் நைட்டு வந்தால் காலையில் வந்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் ஒரு அழகான ஒரு ஆன்மீக பேட்டர்னில் இருக்குன்னு சொல்லலாம், ஒரு டிவைன் பேட்டர்னில் இருக்குன்னு சொல்லலாம். அதனால் இந்த இயற்கை உங்களுடைய குரோத்தை என்றைக்குமே ஸ்டாப் பண்ணாது, உங்கள் வளர்ச்சி என்றைக்குமே ஸ்டாப் ஆகாது. அது ஒரு 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 ஜம்ப் இருக்கும், அப்புறமா ஒரு கேப் இருக்கும், அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி புத்துணர்ச்சி பெற்று அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ரெடி ஆக முடியும். ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையில் ஐயோ அப்படி நொடிஞ்சு போயிட்டோமே நினச்சி கவலைப்படாதீங்க. இது அது ப்ராபப்ளி நீங்கள் கீழே வர ஃபேஸாக இருக்கலாம், இல்லை மேலே போகிற ஃபேஸாக இருக்கலாம். கீழே வர ஃபேஸாக இருந்தால் அதில் என்ன கற்றுக்கிட்டோன்னு பாருங்கள், அடுத்ததுக்கு நம்ம தயாராகலாமான்னு பாருங்கள். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு வேணும். அடுத்த தடவை நான் வாழ்க்கையில் உயரும்போது நான் பிரச்சனைகளோடு உயர மாட்டேன். இது ஒரு இயற்கையுடைய ரிதம், அதோடு நான் அலைனாகி உயரும்போது ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளாக லைஃப் முடியுங்க. ஏன்னா பந்து மேலே போகும்போது அது அந்த கிராவிட்டி, அந்த புயர்ப்பு சக்தியோட சண்டை போடல. அது பந்து மேலே போகும்போது நான் மேலே போகிறதே என்னுடைய லைஃப் பர்பஸுக்காக தான். அது என்னுடைய பர்பஸை நான் ஃபுல் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போது அது கீழே விழும்போது அந்த பந்து ரெசிஸ்ட் பண்ணுறது இல்லை. ஐயோ நான் கீழே வர மாட்டேன், நான் கீழே குதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது ரெசிஸ்ட் பண்ணாது, தடுக்காது. அதுக்கு நல்லா தெரியும், நான் கீழே வந்தேன்னா எந்த கை என்னை தூக்கி போட்டுச்சோ அந்த கை என்னை பத்திரமா தாங்கி பிடிக்கும்னு. வாழ்க்கையிலையும் நமக்கும் அறியாத புரியாத ஒரு உயர் சக்தி, ஒரு கை, நம்பிக்கை இருக்கு, நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் நம்ம கடவுள்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம், உயர் சக்தின்னு சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எதுலேயுமே தனிமையாக இல்லை. நீங்கள் மேலே போகும்போதும் தனியாக இல்லை, கீழே வரும்போதும் உங்களை யாரும் தூக்கி போடலைங்க. அது ஜஸ்ட் ஒரு சர்க்கிள், ஒரு சைக்கிள், அதை கம்ப்ளீட் பண்ணுறோம், அவ்வளோதான். கீழே விழும்போது ஐயோ கீழே விழுறேனேன்னு சொல்லாதீங்க. கீழே விழும்போது உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கோங்க, நான் கீழே விழலை, நான் திரும்ப என்னோடய வீட்டுக்கு போகிறேன், திரும்ப என்னுடைய உயர் சக்தி கிட்ட போகிறேன், அது என்னை ப்ரிப்பேர் பண்ணி மேலே கொண்டு போகுது அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தால் அடுத்த தடவை மேலே உயரும்போது ஒரு நன்றி உணர்வோடு உயரலாம். ஆணவத்தோடு இல்லை, ஒரு விழிப்புணர்ச்சியோடு உயரலாம், ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் உயரலாம். ஆணவத்தோடையும் ஈகோவோடையும் உயர வேண்டாம். ஏன்னா இந்த வாழ்க்கையில் இந்த அப்பு டவுன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மேலே உயரும்போது அதை ஒரு நன்றி உணர்வோடு உயர்வோம், கீழே வரும்போது அமைதியாக கீழே விடுவோம். ஏன்னா அப்போ தான் அந்த ரிதம் என்னன்னு புரியும் நமக்கு. ஏன்னா அந்த பையன் அந்த பந்து ஒவ்வொரு தடவையும் சந்தோஷமாக சிரித்து பிடிச்சிக்கிட்டே தான் விளையாடிக்கிட்டு இருந்தான். ஐ திங்க் இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இருக்க போகுது. அதனால் வாழ்க்கை மேலே கொண்டு போதோ கீழே கொண்டு போதோ அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள், அந்த அப்பு டவுனு. ஆனால் கேம் விளையாடுறத நிறுத்திடாதீங்க. ஏன்னா ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது மேலே போய் ரீச் ஆகுறதுல கிடையாது. அந்த ஆனந்தம், அந்த உண்மையான ஆனந்தம் எங்கே கிடைக்குது அப்படின்னா இந்த ரிதமில் தான். மேலே போய் கீழே வர்ற அந்த அப்பு டவுனில் தான் வாழ்க்கையே இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.